வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் DXY உடைய சார்ட் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். வர புதன்கிழமை மதியம் 3 மணிக்கு லைவ் இருக்கும். ஸோ லைவ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க 3 மணிக்கு எங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலகிராம்லேயோ லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க் மூலிமா வரலாம். அல்லது யூடியூப்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா லைவ் ஓடிட்டு இருக்கிறது காட்டும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து லைவ் அட்டன் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய நியூஸ் மார்க்கெட்ல எதுவுமே இல்லை. நாளைக்கு ISM மட்டும்தான் இருக்கு. இந்த வீக் எண்டு வந்து நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிறது ஒரு பெரிய நியூஸாக இருக்கும். DXY பொறுத்த வரைக்கும் DXY எப்படி இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஒன்றுமே மூவ்மெண்ட் இல்லை. ஃப்ரைடேவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இப்போவும் கன்சல்டேட் தான் இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து இன்னும் US மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகும்போது ஒன்று கீழேயோ மேலேயோ உடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு ஷார்ட் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது லைக் வந்து ஒரு 4 ஹவர் அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரேலி மார்க்கெட்டில் தான் இருக்கணும். ஸோ தட் ப்ரைஸ் கீழே வந்தால் கூட இது வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. சாரி, ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. கீழே வந்தாலும் நமக்கு அரௌண்ட் இந்த ஏரியாவில் மார்க்கெட் திருப்பி பை எடுத்துட்டு மேலே போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தட் கீழே வந்தால் நமக்கு பை சான்ஸ் தான் இருக்கும். மெதுவாக தான் ஒரு மார்க்கெட், அது மெதுவாக வந்துட்டு தான் சப்போர்ட் எடுத்து மெதுவாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற காரணத்தினால மார்க்கெட் இங்கே வந்து ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. ட்ரெண்ட் இன்னும் பையில தான் இருக்கு. செல் போகல, கரெக்ஷன்ல நான் சொல்றது. நெக்ஸ்ட் US ஆயில். ஸோ US ஆயில் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெண்ட் அப்படியே தாங்க. நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து ஏதாவது ஒரு புல் பேக்ஸ் கொடுக்கணும். மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு புல் பேக் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த மார்க்கெட்ல பை எடுக்க முடியும். ஸோ நம்ம எதிர்பார்த்து எந்த இடத்துலையுமே புல் பேக் தரல. அட்லீஸ்ட் நமக்கு இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு 79.70 வந்தால் கூட நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் கீழே வந்தால் கூட ப்ரைஸில் நம்ம இந்த இடத்துக்கு வந்தால் கூட பை ட்ரை பண்ணலாம். ஸோ தட் நமக்கு ஒரு ரேலி இருக்க அந்த கண்டினியூவில் ஒரு கடைசி ரேலியாவது அல்லது 1 or 2 ஸ்விங்ஸில் இருக்கிற ரேலியாவது பார்க்கலாம். ஏன்னா 83 வரைக்கும் நமக்கு பையிங் இந்த மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த 83 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. இந்த 83 கிட்ட வரும்போது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துடும். இங்கெல்லாம் நமக்கு புல் பேக்ஸே கொடுக்காத காரணத்தினால, ப்ராப்பர் புல் பேக்ஸ் இல்லாத காரணத்தினால மார்க்கெட் ஹெவியான ஃபால் கொடுத்துட்டு இங்க இருக்கிற லிக்விடிட்டிஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ இப்போ கிடைச்சா பை எடுக்கலாம், இல்லைன்னா மேலே இருக்கிற செல் தான் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு நல்ல டிராப்புக்கு அப்புறம் மார்க்கெட் இப்போ கன்சால்டேஷன்ல இருக்கு. மேலே வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி கீழே விழுகும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்ல செல் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 24.70 லெவல்ல இருக்கு இப்போதைக்கு. இது வந்து ஒரு சப்ளை ஏரியா. ஸோ இந்த சப்ளை ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா தாராளமாக செல் பண்ணலாம். அதுக்கான ஒரு கரெக்ஷன் பையாக மட்டும்தான் மார்க்கெட்ல இருக்கும். DXYயும் கொஞ்சம் கீழே வரலாம். அதே நேரத்தில் சில்வரும் மேலே போயிட்டு தென் மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். செல்ஸ் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த பையை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். 25.3க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த மார்க்கெட்டில் பையிங் இருக்கும், இல்லைன்னா பையிங் இருக்காது. சில்வர் பொறுத்த வரைக்கும். கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் நேற்றே சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரெண்ட் எல்லாம் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் வந்து இது என்ன மாதிரி ட்ரெண்டு, இப்போ நடந்துட்டு இருக்கிற ட்ரெண்ட் என்ன, இதுக்குள்ளே இது என்ன மாதிரி ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கு. ஸோ பார்க்காதவங்களுக்காக ஒரு ரீகேப். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஷோல்டர், ஹெட், ஷோல்டர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த ஷோல்டரில் உடைச்சிட்டோம், இந்த நெக்லைன் உடைச்சிட்டோம். ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் வரும். கிட்டத்தட்ட 1970 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போக வாய்ப்பெல்லாம் உண்டு. ஸோ இப்போ ப்ரைஸ் மேலே போய் கூட கீழே வரலாம். இந்த இடத்துல நம்மளை ஏமாத்திட்டு ஃபேக்கியாக மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டோம். இந்த மார்க்கெட் கீழே போகலாம். இப்போ ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேமுக்கு நம்ம போனோம் அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உடைச்சிட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே போகுது. ஸோ இங்கே ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் திரும்பினால் வந்து இந்த லோ உடைக்கணும். ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரஸ்டட் மார்க்கெட் மாதிரி. அப்போ மேலே உடைச்சா மேலே போயிடுமா அப்படின்னா மேலே உடைச்சா டாப் 70 வரைக்கும் போயிட்டு அப்புறம் ஃபால் ஆகும். கீழே உடைச்சா நமக்கு
செல் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் செல் சைடில் இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இங்கேயும் செல், இங்கேயும் செல். இந்த இடத்துல பை எடுக்கலாமானா வேண்டாம். இந்த செல் ட்ரை பண்ணலாம். அதுவும் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இது நடந்ததுன்னா வெயிட் பண்ணுங்க. ஒரு 7:30 வரைக்கும் பேசாமல் மார்க்கெட்டை வெயிட் பண்ணுவோம். ஏன்னா 7:15 வந்து ஒரு சின்ன நியூஸ், மைனர் நியூஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 7:30 மேலே ஏதோ பிரேக் அவுட் நடந்தால் கூட பையே போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் 7:30 அப்புறம் போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.